சிம்மராசி அன்பர்களே, வாங்க இன்றைய தின பலன்களை பார்க்கலாம். குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல அமர்ந்திருப்பது ரொம்பவே விசேஷங்க. இதனால தனலாபம், அதாவது பணவரவு ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்க நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேற வாய்ப்பிருக்கு. சமூகத்துல நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். கூடவே சுக்கிர பகவான் 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்துல இருக்கறதால உங்களோட பணியிடத்துல நல்ல அங்கீகாரமும் முன்னேற்றமும் கட்டாயம் கிடைக்கும். சந்திரனும் 2ஆம் வீட்ல இருக்கறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சியும் பணப்புழக்கமும் நல்லா இருக்கும். ஆனா ராசி அதிபதியான சூரியன் 9ஆம் வீட்ல இருந்தாலும் சில பயணங்கள்ல தடைகள் வரலாம். அப்பாவோட உறவுல சின்ன சின்ன சங்கடங்கள் வர வாய்ப்பிருக்கு. முக்கியமா செவ்வாய், புதன், சனி 3 பேருமே 8ஆம் வீட்ல இருக்கறதுனால எதிர்பாராத செலவுகள், உடல்நல குறைபாடுகள் அல்லது திடீர்னு சில தடைகள் வரலாம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதால செவ்வாயோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். கேதுவும் உங்க ராசியிலேயே முதல் வீட்ல இருக்கறதால மனசுல ஒரு குழப்பமும் உடல் சோர்வும் சில சமயங்கள்ல ஏற்படக்கூடும். அதனால தொழில்லையும் வியாபாரத்திலையும் புது முயற்சிகள் எடுக்கிறது நல்லது. குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் நேரம் செலவிடுங்க. ஆனா திடீர் செலவுகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ராகு காலம் மாலை 3:15 முதல் 4:49 வரை. அப்ப முக்கியமான முடிவுகளை எடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உடல் நலத்துல சின்ன பிரச்சனைனாலும் அலட்சியப்படுத்தாதீங்க. இந்த சவால்களை சமாளிக்க தினமும் ஓம் நம சிவாய அல்லது ஹனுமான் சாலிசா பாராயணம் செய்யறது ரொம்ப நல்லது. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் அல்லது விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கறதும் உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யறதும் ரொம்பவே புண்ணியம். மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய இருந்தாலும் சில சவால்களை கடக்க வேண்டிய நாளா அமையும். ஆனாலும் உங்களுக்கு 4 நட்சத்திர பலன்கள் இருக்கு. நம்பிக்கையோட செயல்படுங்க. நாளை ஒரு நல்ல ராசி பலனோட உங்களை சந்திக்கிறேன்.